பேசுறது கேக்குதுங்களா? கேக்குறியா? அதுக்குள்ள இங்க கால் வர மாட்டேங்குது. கால் வந்தா கூட நின்றுடுமா? நீங்க அதை தொட்டீங்கன்னா நிக்கும், அல்லது இல்லைன்னா அப்படியே போயிடும். அடுக்காம விட்டீங்கன்னா போயிடும். அவ்வளவுதான், அதே போயிடும். சரி, இந்த 50வது நோய், இந்த 50வது நோய்க்கு பேர் குருன்னு பேரு. அந்த குருவுக்கு வைத்தியம் கிடையாதுங்கிறா. KURE குருங்கிறான். அது நமக்கு நம்ம நாட்டுல இருக்கான்னா எங்க வருதுன்னா ம். நேரடியா நம்ம நாட்டுல கிடையாது. ஆனா நம்ம உடம்புல அந்த வைரஸ் உள்ள உட்காந்துருக்கு. ம். இப்ப இல்ல, நம்ம உடம்புல அந்த வைரஸ் எங்க இருக்குதுன்னா, பாப்பு குனியாவுக்கு நமக்கு சம்மந்தம் இருக்கானா, வைரஸ்லயே நமக்கு தொடர்பு இருக்கு. எல்லா உலகத்துல எல்லா மனிதர்கிட்ட இந்த வைரஸ் இருக்கும். அவன் நாட்டுல அதிகமா இருக்கு, அவன் நாட்டுல அதிகமா இருக்கும். இது எப்படியே தமிழ் சித்தர்கள் புரிஞ்சுக்கிட்டு ம். கொல்லாமை குலால் உண்ணாமைன்னு சொல்லிட்டோம். கொல்லாமை குலால் உண்ணாமை நீ இருந்தீன்னா உனக்கு ஆயுள் ம். நீட்டிக்குங்க. ஒரு இடத்துல திருவள்ளுவர் வந்து நீ வந்து ம். இறைச்சி சாப்பிடாம இருந்து ஆயுள் நீட்டிக்கும்னு எழுதியிருக்காரு, குறள் எழுதியிருக்காரு. ஆ. கொல்லாமை மேற்சென்று ஒழுகுவான், மேற்சொல்லாது உயிருண்ணும் கூற்றுன்னு எழுதியிருக்காரு. அருமையா எழுதியிருப்பாரு. நீ புலால் இல்லைன்னா ஏமன் வரமாட்டான்னு எழுதியிருக்காருங்க. வள்ளுவர்கள். ஒரு இடத்துல எழுதியிருக்காரு. இது பொருந்தி போகுது. இப்ப கண்டுபிடிச்சிட்டாங்க அவங்க. அதே அந்த சில நாடுகள்ல வந்து அந்த வைரஸ் அதிகமா இருக்கு. ஏன்னா அந்த ஒரு இறைச்சி சாப்பிட்றவனுக்கு மட்டும்தான், அந்த பச்சை இறைச்சி சாப்பிட்றவன் பாருங்க அவனை மாட்டிருதுங்கிறாரு. சரி, பச்சை இறைச்சி எப்ப சாப்பிட்டாங்க? பச்சை இறைச்சி சாப்பிட்ற காலம் பார்த்தா அது இதுக்கு ஒரு 1 கோடி ஆண்டு இருக்கலாம். ம். அப்ப அந்த வைரஸ் உள்ள பூந்துனது அவனை கொண்டு போடுச்சு. அந்த வைரஸ் எங்க பூந்து எல்லா நாடுகளுக்கும் பரவிடுது. இப்ப யாரா அந்த நாகரிகம் இப்ப இறைச்சி சாப்பிட்ற நாகரிகம். இதுவும் எல்லா நாட்டிலயும் இருக்குது. இப்ப இது என்ன, இப்ப அமெரிக்கால என்ன சொல்றான்னா, இந்த இறைச்சி தான் ஆளா. இப்ப 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 சமீபத்த ஆராய்ச்சி என்ன சொல்லுன்னு கேட்டீங்கன்னா, இப்பதான் கணிப்பொருள்ல தகவல் கேட்டு வர்றேன். செயற்கை நுண்ணறிவுல ஏன் இந்த மாதிரி பண்றீங்க, ஏன் செயற்கை இறைச்சி ஏன் உற்பத்தி பண்ணணும்னு கேள்வி கேட்டா, செயற்கை இறைச்சி கண்டுபிடிச்சிட்டாங்க. செயற்கை இறைச்சி என்ன விலை அதிகம். அது அது ஆண்டு கணக்குல பார்த்து எத்தனையோ மில்லியன் டன் இறைச்சி உற்பத்தி பண்றான். ஆனால் என்ன ஆகி போச்சுன்னா, இயற்கை இறைச்சி வந்து அந்த வைரஸ் வந்து ஒண்ணும் பண்ண ஆளை சாகடிக்குது. அதனால இந்த சாகடி இது என்ன, அதாவது என்ன சொல்றான்னா, உலகத்தை ஏமாத்துற மாதிரி என்ன சொல்றான்னா, இறைச்சி சாப்பிட்றவன் இவள் வைரஸ் வந்து சாகுறாங்கிறத மறைக்கிறதுக்காக நாங்க வந்து செயற்கை இறைச்சியை கண்டுபிடிக்கிறோம்னு சொல்றான். கண்டுபிடிச்சாச்சு, செயற்கை கண்டுபிடிச்சாச்சு. அது பேர் திசு வளர்ப்புன்னு பேருங்க. திசு வளர்ப்புல கொண்டு வந்துட்டான். கொண்டு வந்து சாம்பிள செஞ்சு காமிச்சு சாப்பிட்டும் பார்த்தாச்சு. இனி அது தொழில் தொடங்குறாங்களா இல்லையானா அது அறிவியல கண்டுபிடிச்சாச்சு. இனி என்னமா நடக்கட்டும். ஆனால் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் ஒரு கிலோ 2000. இப்ப நாம இங்க இப்ப கிலோ 1000 ரூபாய்க்கு போயிட்டு இருக்குது. அது செயற்கை கறி வந்து கிலோ 5000 ரூபாய். என்னது கறி? இதுல விசித்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, விஞ்ஞானம் சரியா சொல்லிடுது. முதல்ல இறைச்சியில இருந்து ஆபத்து வருதுன்னு சொல்லிட்டானுங்க. அதெல்லாம் வந்து நான் படிச்சு பார்த்துறேன். அதெல்லாம் அனுப்பிச்சா நான் அதுல பாருங்க, நீங்க போய் அதாவது சைடு எஃபெக்ட் ரெட் மீட்னு போட்டுருங்க. சைடு எஃபெக்ட்னு போட்டீங்கன்னாவே மீட்டினுடைய சைடு எஃபெக்ட்னு போட்டுருங்க. நீங்க இதெல்லாம் படிச்சு பார்த்தா தெரியும். மீட்டினுடைய சைடு எஃபெக்ட் ஆஃப் மீட்னு போடுங்க. மீட்னு போட்டா வந்துடும். பார்த்துட்டு நீங்களா படிச்சாதான் அது புரியும். அது பார்த்தீங்கன்னா ரொம்ப படிச்சாதாங்க தெரியும், இல்லாட்ட தெரியாதுங்க. நாம வந்து நோயை குணமாக்குறோம், அது வேற. இப்ப காலகாலமாக இப்போ 2000 ஆண்டு கூட சித்தர்கள் சொல்லும்போது கேவலமா பார்த்தீங்க. இப்ப சொல்றான் கண்டுபிடிச்சு அந்த இறைச்சி சாப்பிட்ற வைரஸ் உள்ள இருக்குது. இப்ப என்ன சொல்றான், இப்ப என்ன சொல்றான்னா செரிமானமே இல்லைங்கிறான். அதாவது இறைச்சி பண்டங்களை சாப்பிடுவதற்கு இறப்பில் செரிமான திரவமே இல்லைங்கிறான். பல மருத்துவர்கள் சொல்றாங்க. சில மருத்துவர்கள், நட்சத்திரம் 2 மருத்துவர் சொல்றாங்க, ஆமா பாலை செரிக்கிற என்ஜைம் இறப்பில் இல்லைன்னு சொல்ற மருத்துவர்கள் இருக்காங்க. அதுல நட்சத்திரம் ஒரு ஆள் தான். நட்சத்திர உண்மை அதுதான் உண்மை. இதனாலதான் 2வது சாப்பிட்டோம்னா செரிக்காதனால உள்ளே தங்கி கோழையா மாறிடுது. அப்ப நீங்க வைரஸ் எங்க இருந்து, அதனாலதான் சித்தர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அந்த கொல்லான் புலால் உண்ணானே கொல்லான் புலால் உள்ளானை எல்லா உயிர்களும் கைகூப்பி தொழுவுன்னு எழுதுறாரு.
அது என்ன தெரியுமா அர்த்தம்? அஹ், உள்ளே இருக்கிற கோடிக்கணக்கான உயிர்கள் வந்து வணங்குதுன்னு அர்த்தம். அடே எங்க அப்பா உன்னை என்ன காப்பாத்துறேன், நீ அவளை அந்த நம்ம உயிர் நம்ம உள்ள இருக்க கோடிக்கணக்கான நல்ல உயிர் அது கை கூப்பி தொழுது. அதுதான் யோசிச்சுட்டே இருந்தா, யார இறைச்சி சாப்பிடல நம்மளை எப்படி அவன் கூப்பிடுவான்னு பார்த்தா ஒண்ணும் இல்ல. இறைச்சி சாப்பிட நிறுத்திட்டா இந்த உள்ள இருக்க நல்ல பாக்டீரியா வந்து வணக்கம் போடுது நம்மள, டே என்னை காப்பாத்துற அப்படிங்குது. அப்ப நல்ல அதனாலதான் குட் பாக்டீரியா பேட் பாக்டீரியான்னு சொல்றது. இத சித்தர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. அது சித்தர்களும் வந்து மேம்பட்ட நாகரிகம் உடையவங்க. ஆகையினால இந்த சித்தர் நாகரிகம் ஜெயிக்க போகுது. ஆகையினால நான் என்ன சொல்றேன்னா, இந்த வைரஸால பாதிக்கப்படுறவங்க குறிப்பா பாத்தீங்கன்னா, இப்ப வைரஸ் எங்கெங்க வருதுன்னா, இறைச்சி சாப்பிட்றவன், பால் சாப்பிட்றவன், அரிசி சாப்பிட்றவங்க இந்த வைரஸ் அதிகமா இருக்கும். வைரஸ் அதிகமா இருக்கும். அவனுக்கு தான் இப்ப பாருங்க, கொரோனா வைரஸ் அதிகமாகுதுங்கிற கம்மியாகுது, என்னமோ கதை ஓடிட்டு இருக்குது. இப்ப தமிழ்நாட்டிலே 7 பேர் செத்துட்டாங்களான்னு தெரியுது. ஆமாயா, வந்துருக்குங்கிறாங்க. வந்துடுச்சான். அதாங்க வந்தாச்சு. இது வரைக்கும் 4-5 பேர் செத்து போயிட்டாங்க. எங்க மொத்தத்துல சாவு வந்து மொத்தமா ஒரு 15-20 சாவு தான் இருந்தாங்க. இன்னும் குப்பு 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 குசு சாகுற மாதிரி சாகல. முன்ன மாதிரி ஒன்றும் தெரியல. அதனால யாரும் கண்டுக்கிற மாதிரி தெரியல. இவங்க யாரும் கண்டுக்கிற இல்லாட்டினா விளம்பரம் பண்ணுவானுங்க செய்தித்தாள் அப்படி ஒண்ணு காணும், சும்மா 2 ஒண்ணு வரும். அப்புறம் இல்லாட்டினா 24 மணி நேரம் அதே வந்துட்டு இருக்குமே. மொத்தத்தை சாவு எண்ணிக்கை கம்மியா இருக்கு. அதாவது இப்ப நம்ம ஜனத்தொகை வந்து 7.5 கோடி இருக்குது. 7.5 கோடிக்கு 5 பேர் சாகிறதுல ஒரு விஷயமா? அதனால ஒண்ணும் இல்ல. மொத்த இந்தியாவும் சேர்த்து 5000 பேர் தான் பாதிக்கப்பட்டிருக்கிற. மொத்த இந்தியா ஏனுங்க 150 கோடி பேருங்க. 5000 ஒண்ணுமே இல்ல. குறைஞ்சபட்சம் 1 கோடி பேர் பாதிச்சே சொல்லலாம். இது ஒண்ணுமே இல்லைங்க. மொத்தத்துல நல்லா தெரியுதுங்க, இறைச்சி சாப்பிட்றவங்களுக்கு எதிர்பார்த்தல் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சுங்க ஐயா. இதை நம்ம எப்படி காப்பாற்றணும், அதான் கேள்வி. எப்படி காப்பாற்றணும்னு சொல்லுங்க. இறைச்சி சாப்பிட்றவனுக்கு வருது, அப்ப செத்து போனதை சாப்பிட்றவனுக்கு வருதுன்னா அப்ப தாவரமும் செத்து போகுது. மாவு வந்துங்க, இப்ப மாவுல இப்ப நெல்லுக்கு உயிர் உண்டு. நெல்லை போட்டேன்னு முளைக்கும், அரிசி போட்டா முளைக்குமா? அப்ப அதுதான் செத்து போச்சு. அதைத்தான் நீங்க சாப்பிட்றீங்க. மொத்தத்துல எல்லாமே சளி உண்டாக்கக்கூடியதான சளியை உண்டாக்குகிற உணவை, சளியை உற்பத்தி பண்ணுகின்ற உணவை இப்ப நீங்க கேள்வி கேட்கலாம். சளி உண்டாக்குற உணவை, சளி உற்பத்தி பண்ணிக்கின்ற உணவை நீங்க தவிர்த்து கொள்ள வேணும். அதனாலதான் இந்த குருங்கிற வைரஸ் இப்படித்தான் வருதுன்னு எழுதியிருக்கான். அது வந்து அந்த அது வந்து என்கிட்ட மூளைச்சாவை ஏற்படுத்துங்கிறான். எதை சாவை? மூளைச்சாவு. தெளிவா எழுதிட்டான். மூளைச்சாவு ஏற்படும், அது இறைச்சியிலிருந்து வருதுன்னு எழுதுறான். இப்ப இறைச்சியிலிருந்து வருதுன்னா அப்புறம் நீ என்ன பண்ற? கோழிங்கிற அவன் வந்து அந்த கோழியா இருந்தா என்ன, இறைச்சியா இருந்தா எல்லாம் இறந்து விட்ட அது பிரச்சனையே இறந்து விட்ட உயிர் தான். அத நீ இறைச்சி சாப்பிட்டாவே நீங்க வந்து அதை விட மோசமானது வந்து பால் வந்து சொல்லவே தேவையில்லை. அதாவது இறைச்சி அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, வைரஸை கரைச்சி குடிக்கிற மாதிரி. வைரஸை கரைச்சி ஊத்துற மாதிரி தான். தண்ணி குடிக்கிற மாதிரி வைரஸ் குடிச்ச. காட்டு மிராண்டி எல்லாரும் இந்த தப்பு பண்ணவங்க தானே. அதுக்கு இயற்கை சுவையே கிடையாதுங்க. அதுக்கு இயற்கை சுவையே கிடையாது. செயற்கையை ஊத்தி டீயை போட்டு சர்க்கரை போட்டு அப்புறம் அதை போட்டு எல்லாம் போட்டு எல்லா இளவையும் போட்டு சுக்கு கிராம்பு அப்புறம் எல்லாம் போட்டு சுக்கு டீன்னு வேற அதை வேற மசாலா டீ வேற போட்டு எல்லாம் ஒன்றும் சொல்ற மாதிரி இல்லை. மசாலா டீ சாதாரண டீ 10 ரூபா, மசாலா டீ 15 ரூபா. ஆமா, அது நல்லாவே இல்லை. அப்படியா? மசாலா டீ நல்லாவே இல்லை. இந்த வாசனையே ஒரு மாதிரி இருக்கு. அது வாசனையே போயிடும். இதை போட்டா அந்த வாசனை பிடிச்சி. அது நான் போட்டுறேன் நல்லா வரும். நான் வேணா போட்டு தரேன், அருமையா போட்டு தரேன். அதெல்லாம் போடுற விஷயம் போடணுங்க. போய் கடைக்காரன் போய் எவனாச்சும் குடிப்பானா? அதெல்லாம் எங்க வீட்டுக்கு மசாலா டீ நல்லா வைப்பாங்க. அதெல்லாம் மசாலா டீ அது கரெக்டா கிராம்பு, ஏலக்காய், பட்டை, கிராம்பு முறையா போட்டு அரைச்சி பொடி பண்ணி அப்ப அது நல்லா அடிச்சு நல்லா பொடி பண்ணணும். பட்டை போடணும், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், லவங்கம்,
கசகசா ஆ, எல்லாம் போட்டு அரைச்சு சுக்கும் போட்டுக்கணும். எல்லாம் போட்டு ஆ, நல்லா நெகுன்னு அரைச்சு லேசா ஆ, லேசா மொத்தம் லேசா வடச்சட்டில் லேசா முதல்ல வந்து லேசா வடச்சட்டில் வறுக்கணும். லேசா வறுத்துட்டு ம், எல்லாத்தையுமே என்னென்ன ம், மணக்கும் பொருள் என்ன பட்டை போடணும், கிராம்பு போடணும், ஏலக்காய் போடணும், கசகசா போடணும், சாதிக்க ம், கட்டாயம் போடணும், சாதிக்காய் போடணும். அதுக்கு துண்டு துண்டா ம், போட்டு லேசா சூடு பண்ணி மிளகு வேட போடணும். மிளகு, குருமிளகு, இஞ்சி, சுக்கு இஞ்சி இல்லை சுக்கு. இஞ்சி ம், டீன்னு தனியாக விற்குது அது வேற. இதெல்லாம் போட்டு அரைச்சி ம், பொடிப்படுத்தி அந்த கஷாயம் எடுத்து வச்சுக்கணும். நல்லா கொதிக்க விட்டு கஷாயம் எடுத்துக்கணும். அந்த கஷாயம் எடுத்ததுக்கு அப்புறம் மாட்டுப்பால் இருக்கு ம். இல்லையா, மாட்டுப்பால்ல லேசான கொஞ்சமா தண்ணி ஊற்றி டீ தூள் போட்டு கொதிக்க வச்சுட்டு இந்த கஷாயத்தை அதில் கலக்கணும். கலந்து வெல்லம் போட்டு குடிச்சு பாருங்க, அவ்வளோ ஜம்முன்னு இருக்கும். வெல்லம் அது சுவையா இருக்கும், அவ்வளவுதான். அதான். அப்படி சாப்பிட்டீங்கன்னா சுவையா இருக்கும், ஆரோக்கியம் கிடையாது, சுவையா இருக்கும், நல்ல அதான். தூக்கலா இருக்கு, அவ்வளவுதான். அது இதுதான் ஒன்றும் விஷயம். உடலுக்கு சுத்தம் பண்றதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதே இது நீங்க அதெல்லாம் கேட்க கூடாது. அதெல்லாம் வந்து அதெல்லாம் கேட்கக்கூடாது. நாம தப்பிச்சுக்கலாம். குடிச்சிட்டு தண்ணி குடிச்சிட்டே வந்தீங்கன்னா சரியா போயிடும். அது நம்ம வெளியே எடுத்துடலாம். நம்ம ஒன்றும் பிரச்சனை, நம்ம இதை எதை வேணா சாப்பிட்டுக்கலாம். நம்ம சாப்பிட்டு சுத்தப்படுத்தலாங்க. ஆ, அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் வயிற்றுக்கு தெரியாதவங்க மாட்டிக்குவாங்க. ஆமா ம், ஆமா, அதனாலதான் சொல்றேன். அதனால புலன்களுக்கு வேலை கொடுத்து தப்பிச்சுக்கலாங்கிறேன் நான். ம். இது பாருங்க, புலன்களுக்கு தான் வேலை கொடுக்குறமே தவிர இங்க கையில இருந்து ஒரு 10 ரூபா போயிருது. புலன்களுக்கு வேலை கொடுத்தா மீண்டும் கழிவிடுறீங்க. அப்ப மொத்தம் சைபர் ஆயிடுறீங்க. 15 ரூபா உங்ககிட்ட போயிடுச்சு, அவ்வளவுதான். அவ்வளவுதான். 15 ரூபா உங்ககிட்ட இருந்து போயிருச்சு. சித்த ம், நேரம் சுவை கொடுத்துட்டு அது மலத்துல சிறுநீர் போயிடுச்சு. மொத்தத்தை நீ என்ன பண்ணிருக்கீங்கன்னா ஆடம்பரம் பண்ணி ம், சுவை அனுபவிச்சுட்டு கழிச்சு வெளியே தள்ளி விட்டீங்க, அவ்வளவுதான். ம். அதான். வேற எந்த மோட்சமோ மேன்மையோ எதுவும் கிடையாது. ஆ, தின்னாச்சு பேண்டாச்சு, முடிஞ்சுதா? முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். அது பேர் ஆரோக்கியம் தர. இதுக்கு பேர் தான் ஆடம்பரம்னு பேரு. இதுக்கு பேரு தான் ஆடம்பரம் இது. ஆடம்பரம். என்னங்க, வீணடிக்கிறது தானே. வீணடிக்கிறது தான். அதைத்தான் வெங்கடேசன் சொல்லியிருப்பாரு. நான் வந்து அந்த 13வது பாடம் எடுத்து படிங்க. 13வது பாடம் இருக்கா பாருங்க. நான் வந்து ஆகாரம் சாப்பிடுவேன். ம், அது அது வந்து ம். அத்தியாவசியம் இல்லை, ஆடம்பரத்துக்காக உணவு உண்டால். ஆ, உடனே எனக்கு ஆடம்பரத்துக்காக உணவு உண்டால் எனக்கு சளிப்படுத்தி விடுகிறது. பிறகு நான் 2 நாட்கள் நீர் வைத்தியம் பண்ணி உள்ளே படிந்த விஷத்தை வாந்தியாக வரும். பிறகு அந்த வாந்தியை நான் காய்கறியின் மூலமாக பெருங்குடல் கொண்டு போய் வெளியேற்றி விடுகிறேன். ஆக நீங்க என்ன பண்ணனா அப்ப இங்க என்ன, சித்தர்கள் நினைத்தால் புலன்களுக்கு வேலை கொடுக்கலாம் அப்படின்னு எடுத்தா இனப்பெருக்கம் பண்ற மாதிரி தான், உடலுறவு கொள்ற மாதிரி தான் இதுவுமே. ம். எல்லாம் புலன்களை ஒட்டி தான் வருது. அப்ப இந்த புலன்களுக்கு வேலை கொடுப்பற மனம் திருப்தி அடையுது. உடம்பு கெட்டு போகுது, மனம் திருப்தி அடையுதா இல்லையா? ஆமா, மனசு சந்தோஷப்படுது. கேட்கும்போது சொல்லுவான் இல்லையா, எனக்கு திருப்தியா சாப்பிட்டீங்களான்னு கேட்பான். திருப்தியா சாப்பிட்டேன்பா. ஆரோக்கியமா ம். சாப்பிட்டேன், ஆரோக்கியமா சாப்பிட்டேன்னு எவனும் கேட்க மாட்டான். கேட்க மாட்டான், முட்டாளுங்க. ஆமா, ஆமா. வயிறு புடைக்க இன்னும் சொல்ல, நைட்டு புடைக்க சாப்பிட்டேன், வயிறு புடைக்க சாப்பிட்டாச்சும்பா அப்படின்பா. அதனால நீங்க இந்த கடுமையான இந்த வைரஸ்ல இருந்து தப்பிக்கணும்னு நினைக்கிறவங்க, நான் சொல்லி ஆ, முடிச்சுக்கிறேன். வைரஸ்ல இருந்து தப்பிக்கணும்னு நினைக்கிறவங்க ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ம், அது எந்த வைரஸா இருந்தாலும் சரி, அது எபோலா வைரஸா இருந்தாலும் சரி, சார்ஸ் வைரஸா இருந்தாலும் சரி, க்ரூஸ்ன்னு சொல்லக்கூடிய வைரஸ் இருந்தாலும் சரி, சிஜேடி அப்படின்னு ம், சொல்லக்கூடிய ஜெர்மன் நரம்பியல் மருத்துவர்கள் கண்டுபிடிச்ச சிஜேடி. இன்னைக்கு போய் சிஜேடி டிசீஸ் போட்டு பாருங்க, பயங்கரமான நோய் அது. அது வந்ததுன்னா அது என்ன பண்ணா ம். நரம்பை மூளையை போய் பாதிச்சு நரம்பை பாதிச்சு மூளையவே சுருட்டி விட்டுருதுங்கிறான். மூளை வந்து இருக்கிற அந்த சதை மடிப்பு இருக்கு இல்லையா, அந்த மடிப்பை தாறுமாறா அமர்த்தி விட்டுருதுங்கிறான். மூளையினுடைய வடிவமைப்பே மாத்திடுது. மூளையினுடைய வடிவமைப்பே சுருக்கி விரிச்சு கண்டபடி சுருட்டி விட்டுருது. எரியா எந்த உணவு? இறைச்சி உணவு. இறைச்சியில ஏற்படுகிற அந்த வைரஸ். ஓ, ஓ, அந்த வைரஸ். அந்த வைரஸ் என்ன போய் அது கரெக்டா எதை போய் பிடிக்குமா, நல்ல புரதமே. இது இப்ப முழுக்க புரதம். மூளை என்பது முழுக்க புரதம் தான். முழுக்க நெகு புரதம். 1.5 கிலோ இருக்கு இல்லையா புரதம், அதுல போய் கப்புனு பிடிச்சிக்குது. புரதம் எங்க நிறைய இருக்குதோ அங்க போய் பிடிச்சிக்குது.
இல்ல கெட்டுப்போன இறைச்சி சொல்றீங்களா? நல்ல இறைச்சி அப்படி எல்லா இருக்கும். கெட்டு போன இறைச்சியும் ஒண்ணுதான் நல்ல. ஏங்க அது இறந்து விட்ட 2 உணவு, இறந்து விட்ட உடல் தான். அதுக்கு பேரு இறைச்சினாவே இறந்து விட்ட உடல், அவ்வளவுதான். அதான். அங்க இறைச்சினாவே இறந்து விட்ட உடல்னு எ அர்த்தம். ஆமா இறந்தது தான். இது இறைச்சின்னாவே அப்புறம் அது வேலைய காட்டத்தான் செய்யும். அது உள்ள போய் அது எந்த விடயத்துல போனா உள்ள போய் என்ன நேரம் எங்க போயிருது, மூளைக்கு போயிருது. மூளைய பாதிக்குது டைரக்ட்டா. மூளையை பாதிச்சு அந்த மூளையினுடைய மடிப்பெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மடிப்பை தாறுமாற திருப்பி விட்டுருது. ஓஹோ! அவன் ஒழுங்கா இருக்கக்கூடாது. வே அ போதைப் பொருள்ல அதான் அதிகமானது. இப்ப சில என்னது இந்த பிராந்தியோட இன்னொன்னு ரம்மி அதிகங்கிறான். ரம்மு, அப்புறம் பீரு கம்மிங்கிறான். அதுலயே அது மாரி பாட்டுல வித்தியாசம் இருக்கிற மாரி இந்த இ- உணவு போதையில இறைச்சி இறைச்சி மட்டன் தான் தான் இறைச்சி. அதிக போதை. ஆமா, இறைச்சி தான் இறைச்சி அதிக தான் போகுது. ஆமா இறைச்சி இருக்கு. தான் ரம்மு மாரி. குதிரைக்கு ஊத்துற ரம்மு மாரி. ஆமா ஆமா, அது வந்து இருக்குல்ல, ஹை ஹை ஸ்டீராய்டு, ஹை ஸ்டீராய்டு. ஹை ஸ்டீராய்டுல போகுது அது. ஆமா, அதனால மூளை இப்ப அப்ப இறைச்சி சாப்பிட்டு இந்த அதனாலதான் அமெரிக்கா என்ன பண்றாங்கன்னா, உடனடியா அந்த செயற்கை மாமிசத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முதலீடு பண்றாங்க. ஆ. ஏன்னு கேட்டா, அமெரிக்க ஆராய்ச்சி மையம் இருக்கு இல்லையா, மருத்துவ ஆராய்ச்சி மையம் என்ன சொல்றான்னா, இந்த இறைச்சி பண்ற ஆ. வேலையை ஒன்றும் பண்ண முடியாது. நேரா மக்கள்கிட்ட சொன்னோம்னா கோபம் ஆயிருவாங்க. மக்கள்கிட்ட சொன்னோம்னா கோவப்படுவான். நாம தின்னு கட்டப்பட்டு போய் என்ன பண்ணுவீங்க? திங்காதுன்னு சொன்னா கோபம் வருமா இல்லையா? ஆ. அது மாரி. அதனால வேற வழி இல்ல. செயற்கை செயற்கை மட்டன்னா இது அனிமல் ஃபீடு இல்லாத வேறயா போடுவானாயா? அது என்ன பண்றான்னா, அந்த என்ன அது என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, அதுல இருக்கிற ஒரு திசு மட்டும் எடுத்துக்கிறான். ஒரே ஒரு திசு எடுத்துக்கிறான். இவன் தயார் பண்றது. ஆமா, அதாவது ஒரு இலை எடுத்து ஐயா மரத்தை வெட்டுறது இல்ல. ஒரு இலை எடுத்துக்கிறது, அவ்வளவுதான். அந்த மாரி. ஒரு இலை எடுத்தா ஒரு இலை எடுத்தா 10,000 இலை உற்பத்தி பண்ணலாம். அந்த திசு மட்டும் எடுத்து அது பேரு திசுக்கள். அது வேற ஒன்றும் இல்ல, திசு வளர்ப்புன்னு பேரு. ஓஹோ! அது மாரி அனிமல் இதையும் பண்றான். நம்ம நாட்டுல ஸ்பிக்னு ஒரு கம்பெனி, ஸ்பிக்னு ஒரு உரம் இருந்தது தெரியுமா? ஸ்பிக் உரம். ஆமாமா. அவன் தான் என்ன பண்ணா, முதல்ல வாழை மரத்தை அப்படி கொண்டு வந்தான். வாழை மரத்தை. ஓ! வாழை மரம் எத்த சொல்லி தெரியுங்களா? இது வாழை மரத்தோட வாழை மரம் வந்து அவன் முதல் கண்டுபிடிச்சு கொடுத்தான். ம். அந்த வாழை மரத்துல நீளம் எவ்வளவு தெரியுமா? 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் நீளத்துல வாழை மரமே இருக்கு. எத்தனை சென்டிமீட்டர்? 2 சென்டிமீட்டர். வாழை மரம். வாழை மரம். ம். 2 சென்டிமீட்டர் தான் இருக்கு. எத்தனை சென்டிமீட்டருங்க? 3 சென்டிமீட்டர் தான் இருக்கும். வாழை மரம். அதைத்தான் அந்த டிஷ்யூல கண்டுபிடிச்சாங்க. ஆனா அருமையான கண்டுபிடிப்பு அது. கண்டுபிடிப்பு அருமையான கண்டுபிடிப்பு. அது என்ன பண்ணுவான்னா, எந்த ம். தோட்டத்துல வந்து உயரமா 6 அடி 7 அடி காய்க்கிறது இருக்கு பாருங்க, 6 அடி 7 அடி காய்க்குது பாருங்க, அந்த மரத்தை, ஆ. அந்த வாழை மரத்துல ம். இருக்கிற இலை எடுத்து ம். ஆராய்ச்சி பண்ணி அதுல பாத்தீங்கன்னா, அந்த திசு போட்டீங்கன்னா 100 மரம் போட்டீங்கன்னா 100 மரம் அதே மாதிரி காய்க்கும். ஆ. அப்படி கண்டுபிடிச்சான். அதாவது அதுக்கு பேர் டிஷ்யூ கல்ச்சர்னா பேரு. அதுதான் முதல் வாழை மரத்தை கண்டுபிடிச்சான். வாழை மரத்தை அவன் தான் ஸ்பிக்கு தான் கண்டுபிடிச்சு விட்டான். எனக்கு நல்லா நினப்பு ஆ. இருக்கு. இப்ப என்னன்னா, அதே மாதிரி ஒரு இறைச்சி, என்ன இறைச்சி வேணுமோ, இப்ப கோழின்னா கோழி இறைச்சில இருந்து ஒரு திசு எடுத்துக்கிறது. கோழிக்கு அது உயிர் ஆ. போகாது, ஒண்ணும் போகாது. இப்ப ஒரு மரத்துல இருந்து ஒரு மரத்துல இருந்து ஒரு இலையை எடுத்துக்கிற, வாழை மரத்துல இருந்து ஒரு இலையை எடுத்து வாழை மரம் செத்து போயிருமா? அது மாதிரி தான் வாழை மரத்தை கொல்றது வேற, அந்த ஒரு தலையை அறுக்கிறது என்பது. அதான், அதான். அதனால அவன் யாரையும் கொலை செய்ய தேவையில்லைன்ட்டான், யாரையும். ம். அதுக்கு அவன் காரணம் சொல்றான். அதுக்கு அது காரணம் தெளிவா சொல்லிட்டான். நாங்க யாரும் கொலை செய்யறது இல்ல, நாங்க ஒரு திசு மட்டும் தான் ம். எடுத்துக்கிறீங்கிற. சரி, அந்த திசு என்னன்னா, அந்த திசு வந்து எதாவது பொருளை சேர்த்தி இது ஊட்ட பொருளா கொடுத்து அது தன்னை பெருக்கிக்குது. அப்படியே ஒண்ணும் இல்ல, கிருமி பெருக்குறான். அதே மாதிரி அது கிருமி பெருகிட்டே போய் அது வந்து செயற்கை கிருமியா மாறிடுது. ஆ. ஆனா மூலம் பாருங்க, அப்பவும் வந்து இவன் செய்ய முடியாது. அதுக்கு வந்து ஒரு தசையினுடைய உடல் வேணும். அதான் அங்கேயும் பாருங்க, இவனால உற்பத்தி பண்ண முடியாது. என்ன பண்ணானா, ஒரு அணு மட்டும் அங்கிருந்து எடுத்துக்கலாம். ஒரு அணுவை மட்டும் அங்கிருந்து எடுத்துக்கிறான், அவ்வளவுதான். அதாவது அந்த அந்த திசுக்கு மட்டுமே அந்த உணவு கொடுத்து பெருசாக்கிட்டே அது என்ன ஆகுதுன்னா, செல் பிரிதல்ல பெருசாகி போலி போலி
இறைச்சி உணவுக்கு வந்துருது. அவ்வளவுதான். முதல்ல வந்து செயற்கை இறைச்சி, மூலம் வந்து அங்கிருந்து எடுத்துக்கிறான். எது? எந்த உயிரோ அதுல இருந்து ஒரு ஒரு அணு எடுத்துக்கிறான். அவ்வளவுதான். அந்த மாரி வருது. இப்ப செயற்கை இறைச்சி கண்டுபிடிச்சாச்சு. இப்ப எதுக்கு சொல்றான்னு கேட்டீங்கன்னா, இந்த வைரஸ் பத்தி பேசுகிறப்போ, இறைச்சி அவன் என்ன சொல்றான்னா, இந்த இறைச்சி சாப்பிடறனால தான் அமெரிக்கால வந்து கை, கால் விளங்காதவன் அதிகமாயிட்டே போயிட்டே இருக்கிறான். கை, கால் விளங்காதவன் அதிகமா போறான். அமெரிக்காவுல. ஆ, என்னடா காரணம்னா, இந்த இறைச்சி தான் காரணம்னு முடிவு பண்ணிட்டானுங்க. அதுதான் காரணம். ஆ. சரி அப்படின்னு முடிச்சுட்டானுங்க. அதனால இந்த இறைச்சி சாப்பிட்றவங்க கவனமா இருங்க. அதனால இந்த நீருணவு முறை பின்பற்றீங்கன்னா மீண்டும் நல்லாகலாம். மீண்டும் நான் அடுத்த இதில் பேசலாம். சரிங்களா? நன்றி. சரிங்க. ம்.